படம் போட்டாங்கன்னு தெரியல. 3 tickets பிரதர். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. புல்ல இருக்குது. படத்தை பத்தின ரிவ்யூ we will say now. Okay, very complicated and it's relatable and it's become a big impact in between the people. That's the main thing அப்படி சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆன அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்குமே பப்ளிக் ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு டிக்கெட் வந்து அங்கிள் தான் எப்போவுமே புக் பண்ணுவாங்க. அங்கிளுடைய அசிஸ்டன்ட்ஸ், அங்கிளுடைய மேனேஜர்ஸ் எப்பவுமே புக் பண்ணி அண்ணன் அப்படி அங்கிள் கால் பண்ணுவாங்க. நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக அமையும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் அச்சீவ் இன் தியர் லைஃப். இதுதான் ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்ம விடாமுயற்சியை விடக்கூடாது. அப்படி விடாமுயற்சி விடாமல் இருந்தால் நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் வரும். அப்போது நம்மளோட டேலண்ட்டு ஈச் அண்ட் எவ்ரிடே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அங்கிளை சொல்லலாம். ஹாய் மம்மி. ஹாய். ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் எப்போவுமே ஃபோரம் மால் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எப்போவுமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்ஃப்யூம் அடிக்கிற அந்த இதில் போயிடும், அந்த ஷாப்புக்குள்ளே போயிடுவோம். லைஃப் ஸ்டைல் சொல்லி இந்த பர்ஃப்யூம் நம்ம சும்மா போனாலே வந்து நம்ம வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. சும்மா பார்க்க போகிறோம். உள்ளே போனாலே எக்ஸ்கியூஸ் மீ மேம், டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா, வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும் அதுவே. செம்ம இது அலைஞ்சிருச்சான்னு பார்த்தேன். ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எட்ட பயமாக இருக்குது. எப்போவுமே வாங்க மாட்டோம். போய் சும்மா ஃப்ரீயாக போய் பர்ஃப்யூம் மட்டும் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அதுதான் எங்கள் அம்மா பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டாங்க. ஐயோ ஒன்றும் அண்ணன் வரலங்க, ஒன்றும் 3 minutes ஒரு சுறவழி கிளம்பியதே. சரி இதுதான் அண்ணன் வரணும். A few minutes later. ஸோ ஆக்சுவலி வண்டி ரொம்ப வேகமாக போய் சீக்கிரமாக பார்க்கிங் பண்ணிட்டு ஓடி வந்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபேமஸ் சென்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். சின்ன வயசில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்தேன். அப்போது ஒரு பர்ஃப்யூம் அடித்தேன். அந்த பர்ஃப்யூம் நேம் வந்து லிந்தியா போதே. எனக்கு டைம் இல்லை, நிறைய இன்னும் கவர் பண்ணோம். டைம் இல்லை, வீடியோ நாட் அலோடா. சரி ஓகே, ஆக்சுவலி வீடியோ எடுக்கணும், டெமோ காட்டுறதா இருக்குது. சரி ஓகே, வீடியோ நாட் அலோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, டைம் ஆகிடுச்சு. சென்ட் அடிக்கும்போது டைம் இல்லை கிடையாது எங்களுக்கு. தெரியல, எடிட்ல கட் பண்ணிடுறா ப்ளீஸ். மானம் போயிடும்டா. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இல்ல மானம்லாம் போதா எனக்கு தெரியல. இப்போ நானே இப்போ எங்க போறேன்னு தெரியல. எங்க அம்மா பாருங்க டக்கு மேலே ஏறிட்டாங்க. அவங்களாவது லேட்டா வந்து சொன்னாங்க பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு ரொம்ப லேட்டா வந்து சொன்னாங்க. நல்ல வேலை. சென்ட் அடிக்க கூடாதான் ஆக்சுவலி. சாரி, சென்ட் அடிக்கலாம். ஆக்சுவலி இப்போ டிக்கெட் செக்கிங்காக வெயிட்டிங். படம் போட்டாங்கன்னு தெரியல. 3 tickets பிரதர். ஆக்சுவலி இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து லைன் போய் செக் பண்ணிட்டு முடிச்சிடுவாங்க. செக் பண்ணுவோம். எப்பாங்க சார் காட்டு மக்களுக்கு காட்டு. இதுதான் வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தோம் வந்து பலாசோவை காட்டுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதான் பலாசோ பார்த்துட்டு நம்ம பல்லுலாம் போயிட்டு இருக்கோம். ஜோக் இல்லையா? படம் போட்டாங்க தானே. இதுக்கு மேலே நான் பேச முடியாது. ஆனால் இதுக்கு பேரை நான் உள்ள போய் வீடியோ இட்ஸ் கம்ஸ் அண்ட் அஃபென்ஸ். ஓகே பை. A few moments later. Oh my god, படம் போடல. பரவாயில்ல. ஹார்ட் பீட் பக் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. புல்ல இருக்குது. ஸோ இன்டர்வியூவில் மானம் போது இன்டர்வல் எங்க படம் பார்த்து அந்த இதுல ஒன்றும் வரலையா, அதாவது இன்டர்வல்ல தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வாய் இதுல எப்படி சொல்றது, ஒரு என்ன சொல்ற பிரமிப்பா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தோணுது. நான் கிளைமேக்ஸ் சொல்லட்டுமா? ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கிளைமேக்ஸ் நான் சொல்லட்டுமா? பார்க்காமலே ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு
இல்லை எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் என்னமா இருக்கும் மேபி வந்து அவரு அடுத்தது என்ன கேளு இப்போது காலிதே மாதிரி சொல்லிருக்கு நீ தமிழ்ல பேசு நீ தமிழ் சேனல் இது ஹிந்தியில பேசு சொல்லி அங்க கரெக்டா ப்ரொஃபைல் தெரியுதா யாருக்கு தெரியும் தெரியுதோ இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அவர் வந்து திருந்திடுவார் கதரா கதிரா என்னடா கண்ணன் வந்து திருந்திடுவார் நினைக்கிறேன் திருந்திட்டு திருப்பியும் 2 பேரும் சேர்ந்துருவாங்க நான் நினைக்கிறேன் ஹாய் ஹேண்ட்ஸம் ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. என் அண்ணனை வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப நான் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி போட வச்சேன் என்ன சொன்னோம் சொல்லுங்க இந்த பாத்தீங்களா நம்ம நயன்தாரா படம் போட்டு போறாங்க ஐயோ சாரிடா வா பாத்தீங்களா என் அண்ணன் வந்து எனக்காக போங்க அரண்மனை கதவை திறக்கிற மாதிரி legends in the sense அவவா feel அவவா legends போடா நீ தனியா பேசுற பாருங்க இதுதான் பலாசோ எப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல பேசிட்டே இருக்கும்போது இப்படி வரலாமோ புரியுங்க அவளா லெஜெண்ட் அவளை பத்தி நீ சொல்லுமோ இல்லையோ டேய் போடா செம்மையா இருக்குல்ல எனக்கு இது சின்ன வயசுல வந்தப்போ எனக்கு அப்படியே அவ்வளோ பிரமிப்பா இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இப்போ நான் ஒரு 105 வாட்டி வந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்ல அதை விட இது நல்லா இல்ல தம்ப்நெயிலே எடுக்கல இருங்க ஒரு தம்ப்நெயில் எடுக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம ஆக்சுவலி டைம் கிடையாது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குது ஸோ இப்போ எங்கே ரெஸ்ட் ரூம்னு போய் பார்த்துட்டு ஆக்சுவலி வரும் ரொம்ப நாள் ஆச்சு ஆஃப்டர் லாங் டைம் விசிட்டிங் பல்லாஸ் ஐ திங்க் ஸோ யூ கோ இன் யுவர் ரெஸ்ட் ரூம் ஐ கம் டு நோ நான் இங்கே போகணும் இதுதான் கரெக்டாக நான் தான் போகணும் நான் இங்கே பண்ணேன் யாராவது ரெஸ்ட் ரூம் வாசல்னு இப்படி பண்ணுவாங்களா சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. நோ I know. எனக்கு பார்க்கறச்சு எப்படி இருக்கணும் இருக்கிறது ஒரு ஐபோன் சொன்னோம் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி என்ன பண்றது மூத்தவனா இருந்ததுனால சொல்லி ஐபோன்ல வந்து விட்டு கொடுத்து தான் போகணும் விட்டு கொடுத்தாதான் என்னடா புத்தலாட்டாது ஐபோன்ல மிரர் செல்ஃபிஸ் எடுக்கணும் சோ நான் போய் ரெஸ்ட்ரூம் கவர் பண்ணுவேன் எல்லாம் அதான் பொறுமையா இருந்தா பூமி அல்லான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதுக்காக நான் இருந்தேன் ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு ரூபாய் இஎம்ஐ நான் கட்டுவேன் நான் அதுக்கு ஒரு பழமொழி ஊரா முட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையினாங்களாம் அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அவங்க என்ன பிளாக் பண்ண விடுறதுல இந்த மாதிரி பண்றாங்க எனக்கு சுத்தம் பிடிக்கல இருந்தாலும் சிஸ்டருக்காக நான் இது பண்ணிடுவேன் அப்போ ஏய் நான் லாஸ்ட் டைம் உனக்கு KFC ல வாங்கி கொடுத்தனா இல்லையா அது இதுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்களே பார்த்துப்பாங்க ஆனா ஒரு விஷயம் எனக்கு அது பாஸ்ட் பிரசன்ட் பாருங்க இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க குண்டூசி கொடுத்தவங்களை கூட வாழ்நாளில் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ தங்கச்சி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்காக நான் செல்ஃபோன் கொடுத்தாருலாம் கிடையாது இப்போ ஆக்சுவலி நிறைய டைம் இல்லை சரி இப்படி கை இங்கே போய் கேமரா பண்ணி பிடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சரி போயிட்டு எவ்வளோ நேரத்தில் வரீங்க அதை மாதிரி சொல்லுங்கள் எங்கள் டைம் ஆகும் மை டியர் லவ்லி லவர் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வந்துடுறேன் ஓகே பாய் இதுதான் வாஷ்ரூம் செம்மையாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் சரிதான் அங்கே என் ஃபோன் இருக்கு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஜாலியாக விளையாடுவோம் மேபி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க பட் இந்த மாதிரிலாம் பண்ணால் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வாப்பா செம்மையாக இருக்குல்ல வாஷ்ரூமே ஏதோ பெரிய இது மாதிரி இருக்கும் பாருங்களேன் ரொம்ப ஒரு மாதிரி அசட்டிக்காக இருக்கும் அசட்டிக் ஓகே பாருங்க மக்களே நாங்க ஒரு இது பண்ண போறோம் எது பண்ண போறோம்னு தெரியல பாருங்க ஒன்னொரு தியேட்டருக்குள்ள வந்துட்டோம் என்ன படம் ஓடுதுன்னு சொல்லுங்க பாப்போம் போதும் இதுக்கு மேல காட்டக்கூடாது
உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். ஆக்சுவலி அரண்மனை மூவி ஓடிட்டு இல்ல நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம்னா சொல்ற சீக்கிரம் எப்பவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த இதுல இருந்து என்ன ஓடிட்டு இருக்குன்றது அது நாங்க சும்மா போய் பாத்துட்டு வந்துருவோம். இன்டர்வல்ல போயிட்டு வேற இதுல போயிட்டு சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நம்ம சொந்த அங்கிளோட படம் அதுதான் நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும். அது மெயின் பாப்கார்ன் வாங்கவே இல்லையா துரோகி நீலா அண்ணனா சொன்னனடா டேய் மெயின் திங் படம் போட்டுட்டாங்க பாருங்க. அப்பவே சொன்னேன் போட்டுட்டாங்க. வந்துருச்சு முடிஞ்சிச்சு. விடு விடு மம்மி கிட்ட கேட்டுக்கலாம். மம்மி கிட்ட கேட்டுக்கலாம். எங்க சிஸ்டர் ஸோ ஆக்சுவலி வந்துட்டோம் வெளியே. படத்தை பற்றின ரிவ்யூ வி வில் சே நவ். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற விஷயமே கிடையாது. இட்ஸ் வெரி 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 காம்ப்ளிகேட்டட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டபிள் அண்ட் இட்ஸ் பிகம் அ பிக் இம்பேக்ட் இன் பிட்வீன் த பீப்புள். தட்ஸ் அ மெயின் திங் அப்படி சொல்லலாம். அட் த சேம் டைம் தேர் ஆர் லாட்ஸ் திங் டு சே அபவுட் சூரிய அங்கிள் as the director and the producer and the character. Each and every characters are important characters. What to say, the film narrative and the screenplay, each and everything, and the conflict which is happening in between the film. பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் Awesome. It's like the goosebumps, we can say like that. It's a wonderful film, and one of the film also we can say Surya Uncle. என் பேரு சொக்கா சார், கர்நாடகாவில் வேலை பார்க்குறான். மொரட்டு விசுவாசி சார். Perfect character for the Sasikumar. எல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்றை கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. சார் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் கேரக்டர் ஸ்ட்ரக்சர், கேரக்டர் ஆர்ட் அழகாக பண்ணியிருக்காங்க. சூஸ் பண்ண கேரக்டர் செலெக்ஷன்ஸ் வெரி வெரி குட். அண்டு சூர்யா அங்கிளுக்கு சொல்ல போனால் நிறைய பேர் வந்து நான் பப்ளிக் ரிவ்யூ படம் ரிலீஸ் ஆன அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்குமே பப்ளிக் ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன். நடுவில் என்னால் வந்து படம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஆக்சுவலி உண்மை என்ன சொல்ல போனால் நம்மளுக்கு டிக்கெட் வந்து அங்கிள் தான் எப்போவுமே புக் பண்ணுவாங்க. அங்கிளுடைய அசிஸ்டன்ட்ஸ், அங்கிளுடைய மேனேஜர்ஸ் எப்பவுமே புக் பண்ணி அண்ணன் அப்படியே அங்கிள் கால் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த வாட்டி அங்கிள் கால் பண்ணி டேடிகிட்ட பேசியிருக்காரு. பேசுகிறோன்னே இப்போ டிக்கெட் கிடைக்க கொஞ்சம் இதுவாக இருந்தது. இன்றைக்கி கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் ஓகே. டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருந்தது. ஃபுல் தட்ஸ் அ மெயின் திங். ஸோ இட்ஸ் அ வெரி பிளஸ்ட். ஒரு வீக் கழிச்சு தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது. ஸோ பார்த்தோம். இது என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் பப்ளிக்கில் சூரி அவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல படம், இது வந்து இந்த படத்தில் வந்து அவர் காமெடியனான ஹீரோவாக இருக்குது, இது ஒரு நல்ல இது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி பண்ண போகிறாரு தெரியல அப்படின்னு நிறைய பேர். ஆனால் ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் இன்னும் வேணால் ஆகலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் உதாரணம். அதில் அங்கிள் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு காரணமாக இருக்கார். மெயினாக இப்போ இன்றைக்கி இருக்கிற சிவகார்த்திகேயன் அங்கிளும் சரி, நம்ம சுஷேந்த் சிங் நம்ம பாலிவுட் ஆக்டர், இன்னொன்று ஷாருக் கான் சார், இவங்க எல்லாமே ஒரு ட்ராமட்டிக்கல் ஆர்டிஸ்ட். அதாவது லோ லெவல்லேருந்து மேலே ஹை லெவல் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ட்ராமா பண்ணிவிட்டு அப்புறம் சீரியல் ஆக்டிங் பண்ணி அப்புறம் மேலே வந்து அப்புறம் இன்றைக்கி ஒரு சினிஃபில் இருக்கும்போது இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்றைக்கி அங்கிள் இருக்குது, இதில் அந்த லைனில் அங்கிள் இருக்கும் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு லெவல்னே சொல்லலாம். இப்போ வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோம், அது வேறு எடுக்கணும். நம்ம இது டைம் முடிஞ்சது. சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்குது. இந்த படத்துலேருந்து என்ன அப்படின்னா என்ன ஆக்சுவலி 3 தான். மண், பொன், பெண். மண், பெண், பொன். இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். லேண்ட், நியாயமாக இருக்கணும், உமன் அண்ட் கோல்டு. விசுவாசமாகவும் இருக்கணும், நியாயமாகவும் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நிறைய பேர் திருந்தரும் நான் நம்புகிறேங்க. இறைவனுடைய அருள், நம்மளுடைய விடாமுயற்சி, நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக அமையும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் அச்சீவ் இன் தியர் லைஃப். இதுதான் ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்ம விடாமுயற்சியை விடக்கூடாது. அப்படி விடாமுயற்சி விடாமல் இருந்தால் நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் வரும். அப்போது நம்மளோட டேலண்ட்டு ஈச் அண்ட் எவ்ரிடே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அங்கிளை சொல்லலாம். நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ தட்ஸ் மெயின் திங். நம்மளோட டேலண்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. விடாமுயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும். ஓகே, வெற்றி கொடுக்கும், இது எல்லாருக்குமே கொடுக்கும். தட்ஸ் அங்கிள் வந்து ட்ரூ ஹார்ட்லன்னு சொல்கிறேன். அங்கிள் இன்னும் மேலே 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 அடுத்தடுத்த படியில் போகணும். அந்த கேரக்டர் நாட் ஓன்லி அங்கிள், எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி, டெக்னீஷியன்லேருந்து டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே அடுத்த லெவல் போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஓகே, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.